சூர்யா மகா வரைஞ்சு கொடுத்த டிசைன் எல்லாம் ஓரமா டேபிளுக்கு அடியில எடுத்து வச்சுட்டு கௌதம் கொடுத்த டிசைனுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கஸ்டமர்ஸ் கிட்ட அதை காட்டுறாங்க. ஆனா வந்த டீலர்ஸ்க்கு அந்த டிசைன்ஸ் எதுவுமே பிடிக்கல. அந்த டிசைன்ஸ் எல்லாமே பழைய டிசைனாவே இருக்குது. ஒரு லுக் இல்ல, ஒரு யூனிக்னஸ் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டே சூர்யா என்ன பண்றாருன்னா கௌதமோட டிசைனை ஓரமா வச்சுட்டு டேபிளுக்கு அடியில இருந்த மகாவோட டிசைனை இப்போ டீலர்ஸ் கிட்ட எடுத்து காட்டுறாங்க. டீலர்ஸ் அதை பார்த்த உடனே இந்த டிசைன்லாம் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வித்தியாசமாவும் இருக்கு, யூனிக்காவும் இருக்கு, நியூ கலெக்ஷனாவும் இருக்குல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இத சைகளையே புரிஞ்சுக்கிட்ட சூர்யா ஓகே இந்த டிசைன் நமக்கு செலக்ட் ஆயிரும் போலயே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. டீலர்ஸ் ஓகே இந்த டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் கூட கொடுக்குறோம், யார் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சது அப்படின்னு டீலர் கேக்குறாங்க. உடனே சூர்யா என் ஒய்ஃப் மகா தான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சாங்க, இருங்க நான் அவங்களை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கூப்பிடுறாங்க. சூப்பர் மேம், உங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வித்தியாசமானது, ரொம்ப யூனிக்கா இருக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி மென்மேலும் புது புது டிசைன்ஸா எங்களுக்கு வரைஞ்சு கொடுங்க, எங்களோட ஆர்டர்ஸ் ஃபுல்லாவே உங்க கம்பெனிக்கு தான் இனிமே தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலர்ஸ் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டீலர்ஸ் எல்லாமே போனதுக்கு அப்புறமா மகா சூர்யா கிட்ட சொல்றாங்க, பாருங்க நீங்க என்னோட டிசைனை பிடிக்கலன்னு சொன்னீங்க, டீலர்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, பாருங்க உன்னோட டிசைனுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் மகா, அதனாலதான் கௌதமோட டிசைனை முதல்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உன்னோட டிசைனை காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்கரேஜ் பண்றாரு. இனிமே நம்ம கம்பெனியோட மெயின் டிசைனரே நீதான் மகா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்றாரு மகாவை. மகாக்கு ரொம்ப சந்தோஷம், குதூகலிக்க தாங்க முடியல. நமக்கு இருக்கிற திறமைய வெளியில கொண்டு வர நேரம் கிடைச்சிருச்சு, நம்மளும் இந்த வாழ்க்கையில சாதிச்சு காட்டலாம், நம்ம அம்மாவோட கஷ்டத்தை நம்மளாலையும் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு மகா கான்பிடென்டா ஃபீல் பண்றாங்க. ஓகே மகா வா, என் கூட கார்ல வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ல போய் நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லலாம்.